என்னுடைய தந்தை வந்து என்னுடைய அம்மாவை திரைப்படத்துக்கு கூட்டி போயிருக்காரு. ம். போயினோடனே அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து லைட்டு ட்ராவல் ஆகும் இல்லையா? ம். இப்படி அந்த ட்ராவல் ஆகிற லைட்டவே சினிமா நினச்சி எங்கள் அம்மா இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபிலிம் துண்டு ஃபிலிம் வாங்கிட்டு ம். அதை ஒரு அதே சைஸுக்கு ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி லென்ஸ் குயில் லென்ஸ் விற்கும் கடைகளில். அதை வாங்கி ஒரு கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு உங்கள் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு இங்கேருந்து அந்த கண்ணாடியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த லென்ஸை கட்டினா அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஓகே. அதில் தலைகீழ அந்த ஃபிலிமை வச்சிங்கன்னா ரிவர்ஸ் தான், தலைகீழ வச்சு அங்கே நேராக பிம்பம் வரும். அந்த கதவுடைய சாவி துவாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவராக கிடைக்கும். அப்படியெல்லாம் பண்ணி அடியெல்லாம் வாங்கிடுறேன். வேட்டியை கிழிச்சு இப்போ ஸ்கிரீன் பண்ணி அது அப்போ எனக்கு அதில் மகிழ்ச்சி, அதில் சந்தோஷம், அது ஒரு பெரிய பாராட்டுகள். அது ஒரு பாராட்டு தானே. இவங்ககிட்ட வந்து உனக்கு என்ன சம்பளம்னு கேட்டாங்க. நான் ஒரு 3 மடங்கு கூட கேட்போம், கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னு 150 ரூபா கொடுங்கன்னுட்டேன். சரின்ட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அங்கே 50 ரூபா வாங்கணும், இங்கே 3 மடங்கு கேட்டால் கொடுத்துட்டாங்களே. என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் சினிமானா என்ன? இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டான்ஸ் தான் என்னோட லைஃப். நான் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசினா எனக்கு எதுவுமே தெரியாது. பேசிட்டே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பா இங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சினிமானா உங்களுக்கு என்ன அர்த்தம், என்ன மீன் ஆகுது உங்களோட வாழ்க்கையில? சினிமா வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. சினிமா பிடிக்காதவங்களுக்கு கூட ஒரு அங்கம். அதை அந்த வாழ்க்கையில் சினிமா தொடராமல் யாருமே வாழ முடியாது. அப்படி வந்துருச்சு சினிமா. ஆரம்ப காலங்கள்லேயும் அப்படி வந்தது. இன்னும் இந்த ஒளிப்பதிவு பண்ணப்படாத ஊமை படங்கள் வந்த காலங்கள்லேயே சினிமா கவர்ந்ததுக்கு காரணம்னா, ஊமை படமாக தன்னை பிம்பமாக கண்ணாடியில் பார்த்த மனிதன் வந்து வெவ்வேறு உருவங்களை திரையில் பார்க்க ஆரம்பித்த காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலகட்டங்களில் என்னுடைய தாயாருக்கு நடந்த ஒரு நகைச்சுவை. என்னுடைய தந்தை வந்து என்னுடைய அம்மாவை திரைப்படத்துக்கு கூட்டி போயிருக்காரு. போயினோடனே அந்த ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து லைட்டு ட்ராவல் ஆகும் இல்லையா, இப்படி அந்த ட்ராவல் ஆகிற லைட்டவே சினிமா நினச்சி எங்கள் அம்மா இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா வந்து இந்த அம்மா வாட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இங்கே பார்க்குறேன், இந்த அம்மா மட்டும் இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்களே என்னான்ட்டு படம் இந்த இன்ட்ரோல் விடுவாங்களே, அப்போ போட்டு என்னம்மா பார்க்குறேன்னா, நான் சினிமா பார்க்குறேன்னாங்க. அடி கூறுகட்டவளை, சினிமாங்கிறது இங்கே இல்லை அந்த பக்கம் பாருன்னொன்னே அப்போ இங்கே பார்க்கணும் திரும்பி இருக்காங்க இல்லையா. ஆஃப்டர் இன்ட்ரோல் படம் போட்டோடனே ரொம்ப தடியான 2 மனுஷன் அப்படி வந்திருக்கான். ஐயோ அம்மானு மேலே வந்து விழுகிற மாதிரி க்ளோஸ்அப் வந்திருக்கு. ஐயோ அம்மா மேலே போட்டு அமுக்குறானேன்னு கத்திட்டாங்களா எங்கள் அம்மா. அப்படி ஒரு சினிமா வாழ்ந்த காலங்கள் இல்லையா. அப்பயே பாதிப்பு இருந்திருக்கு. இப்போ நான் வந்து நம்ம வரும்போது நம்மளுக்கெல்லாம் பேசும் படம் வந்துருச்சு. ஊமை படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர பார்த்ததில்ல. துண்டு ஃபிலிம் இப்போல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் ஃபிலிம் துண்டு ஃபிலிம் வாங்கிட்டு அதை ஒரு அதே சைஸுக்கு ஒரு ஹோல்ஸ் கட் பண்ணி அதில் இன்சர்ட் பண்ணி லென்ஸ் குயில் லென்ஸ் விற்கும் கடைகளில். அதை வாங்கி ஒரு கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு உங்கள் ஒரு வேஷ்டியை கட்டிட்டு இங்கேருந்து அந்த கண்ணாடியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த லென்ஸை கட்டினா அங்கே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஓகே. அதில் தலைகீழ அந்த ஃபிலிமை வச்சிங்கன்னா ரிவர்ஸ் தான், தலைகீழ வச்சு அங்கே நேராக பிம்பம் வரும். இப்போ இதை காட்டி அப்பயே தியேட்டருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். 2 பைசா எம்ஜிஆர் படம் தான் காட்டுவேன். 2 பைசா வாங்கிட்டு ஒரு 5 பேர் 4 பேர் வந்தாலும் 10 காசு கிடச்சிருமே. அப்படி வச்சுட்டு காட்டிட்டு வெயிலில் அதை வெயில் அடிக்கலைன்னு எனக்கு மன வருத்தமாக இருக்கும். வெயில் அடித்து அந்த அந்த லைட்டை எந்த வழியாக கொண்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும்னா, அந்த கதவுடைய சாவி துவாரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பவராக கிடைக்கும். அப்படியெல்லாம் பண்ணி அடியெல்லாம் வாங்கிடுறேன். வேட்டியை கிழிச்சு இப்போ ஸ்க்ரீன் பண்ணி அது அப்போ எனக்கு அதில் மகிழ்ச்சி, அதில் சந்தோஷம், அது ஒரு பெரிய பாராட்டுகள். அது ஒரு பாராட்டு தானே, படம் கட்டுறான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு சினிமாக்கு வந்த உங்களுக்கு சினிமா ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல வர்றதுக்கான முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? எதில் வந்தீங்க? முதல் வாய்ப்பு கிடைச்சது காரணம் நான் இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையில் 2 பெரிய நடிகர்கள் யாருன்னா, மாஸ்டர் பிரபாகர்னு ஒரு நடிகர் இருந்தார், சுமதின்னு ஒரு சூரியலீலா சித்திரங்களில் ஹீரோயினியாக நடிச்சது. அவங்க 2 பேரும் குழந்தை நட்சத்திரம். அவங்களுக்கு மகாத்மா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ மதுரையில். அந்த ஸ்டுடியோவுக்கு நாங்கள்லாம் கஸ்டமர்.
அவங்க சிட்டியிலேருந்து எங்கள் கிராமத்துக்கு வந்தால் எங்கள் தோட்டத்தில் வந்து இளநீர் வெட்டி குடிச்சிட்டு எங்கள் வீட்டில் அந்த பகல் நேரத்தை கழிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நடிகர் யாருன்னா அந்த மாஸ்டர் பிரபாகரும் சுமதியும். ம். அவங்க அவங்க ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டு அடிக்கடி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவனை மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிக்கிருவேன் நானே. எங்கள் வீட்டில் இருக்க அந்த ஃபோட்டோ இருக்கும் அப்படி சொல்லிக்கிருவேன். ம். அதுக்கான வாய்ப்புகள் வரல. ஒரு நாள் திடீர்னு வந்து என்னுடைய அண்ணன் அவர் சொன்னார், இவங்க வீட்டு ஃபோட்டோ தொழில் கற்றுக்கிட்டீங்களா, இவரை போய் பாரு, சென்னையில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டோன்னே அந்த முகவரி எடுத்துகிட்டு அவரை வந்து பார்க்குறேன். உஸ்மான் ரோட்டில் அவங்க கடை வச்சுருந்தாங்க. அவரை வந்து பார்த்த உடனே அன்றைக்கி தான் ஸ்டில்ஸ் ரவி சார் வந்து சுமதியை படம் எடுத்துகிட்டு போகிறார். அது ஹீரோயின் ஆகலை, ம். ஒரு மேக்கப் ட்ரெஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ம். அப்போ அந்த சுப்புராமன் அவர் பேர், அவருடைய அந்த மாஸ்டர் ப்ரோவோடைய அப்பா பேர். ம். ஏன் ரவி நீ உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கலாமே, ஏன் நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா, எனக்கு அப்படி வர நல்ல பையன் கிடைக்கல, ஏதாவது கிடைச்சா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அன்னைக்கு நான் வந்து இறங்கியிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு உடனே ரவி சாருக்கு ஃபோன் போட்டு, ரவி ஒரு பையனை அனுப்புகிறேன், ம். உனக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க, பையனுக்கு நான் கேரண்டி. அவர் தான் அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு அட்ரஸ் கொடுத்து உடனே அனுப்புனேன். போன அன்றைக்கே நான் வேலையில் சேர்றவுடைய சூழ்நிலை இருந்தது. எனக்கு வந்து சம்பளம்லாம் என்ன பேச தெரியல. ஏன்னா அங்கே வேலை எவ்வளோ சம்பளம், 25 பைசாவில் போய் மாதம் 50 ரூபா சம்பளத்துக்கு வந்திருக்கேன். சூப்பர். அப்படின்னோடனே இவங்ககிட்ட வந்து உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு 3 மடங்கு கூட கேட்போம், கொடுக்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னு 150 ரூபா கொடுக்குன்னுட்டேன். சரின்ட்டாங்க. எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அங்கே 50 ரூபா வாங்கணும், இங்கே 3 மடங்கு கேட்டால் கொடுத்துட்டாங்களேன்னு. நான் என்ன யோசிக்கலைன்னா, எங்கே சாப்பிடுவேன், எங்கே தங்குவேன், எப்படி மற்ற செலவுகள் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு தேவை சினிமாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த 150 ரூபாவில் நான் நிச்சயமாக இது பண்ண முடியாது. அவர் ஒத்துக்கிட்டாரு, சரின்னாரு. இனிமேல் எனக்கு சம்பளம் பத்தலைன்னு கேட்க முடியாது. ஏன்னா சினிமா வாய்ப்பு, அவர் சினிமாவில் கேமராமேன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் அது அவங்க வீட்டிலேயே அந்த ஜிவிஆர்னு அவங்க அப்பா ஜிவி ராமன் சினிமா போஸ்டர்ஸ்லாம் அப்போ எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அந்த லெட்டர் மட்டும் ஃப்ளோரசன்ட்னு ஸ்க்ரீன் பெயிண்டிங்கில் கலர் ஏற்றுவாங்க. அதான் போஸ்டர் ஓட்டுவாங்க. நீங்கள் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், எழுத்து மட்டும் கலரில் இருக்கும். அது ஸ்க்ரீன் பெயிண்டிங்கில் பண்ணுறது. அந்த வேலை அங்கே சைடு பிஸ்னஸ் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அந்த போஸ்டரில் ஒரு 20 போஸ்டர் எடுத்து பெட்ஷீட் மாதிரி போட்டுருவேன். ஒரு 15 போஸ்டர் எடுத்து தலாணி ஆக்கிக்குவேன். அந்த போஸ்டர் வச்சு படுத்துக்குவேன். டார்க் ரூம்லேயே படுத்துக்குவேன். நாங்கள் எங்கே ஃபிலிம் கழுவுறதோ அந்த கோணியை போட்டு இந்த ஈரதெல்லாம் கெமிக்கலாக தொடச்சிட்டு அதிலே படுத்துக்குவேன். இப்போ எனக்கு வாடகை வெளியே போக முடியாத நிலை இல்லை, நான் மாற்றிக்கிட்டேன். அதே மாதிரி அதிகாலையில் எழுந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகி நின்றுக்குவேன். இப்போ எனக்கு என்ன சார் இடமும் கிடச்சிச்சு. அவங்க இங்கேயே தங்கிக்கிறியா ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ சாப்பிட போகும்போது தான் எனக்கு அருமை தெரியுது, இந்த 5 ரூபா தானே சம்பளம் ஒரு நாளைக்கு, இதில் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தா அப்போ ஒரு ஜனதா சாப்பாடுன்னு ஒரு சாப்பாடு, அது தம்பிக்கெல்லாம் தெரியும், அந்த காலங்களில் போட்டாங்க. ஜனதா ஆட்சி காலத்தில் 1 ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு போட்டாகணும் எல்லா ஹோட்டல்லையும். ஒரு ஹோட்டல்னால் அந்த 1 ரூபா சாப்பாடு இருக்கும். அந்த ஜனதா சாப்பாடு 1 ரூபா கொடுத்து சாப்பிட்டு காலையில் 65 பைசாவுக்கு கிச்சடின்னு ஒன்று ஒரு மலையாளத்தார் டீ கடையில் போடுவார். கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டுக்கிட்ட தான் நான் இருந்தேன். அங்கே 65 பைசாவா, இது ஒரு 1 ரூபாயா, நைட்டுக்கு ஒரு 1 ரூபா, 3 ரூபா 65 பைசா, பாக்கி 1 ரூபா 35 சேவிங்ஸ். அப்படி இருந்தேன். அப்படி இருந்த காலத்தில் நடிகர் இளவரசர் இருக்கா பார்த்தீங்களா, இளவரசு வந்து எனக்கு கீழே அசிஸ்டண்ட் அங்கே வந்து சேர்றாரு ரவி சார்ட்ட. அப்போ அவரும் நானும் வந்து பழகினதில் அவர் சொன்னார், நீ 2 பேர் சேர்ந்து ரூம் எடுத்துருக்கலாமா அப்படின்னாரு. ரூம் எடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம், ரூம் எடுத்தால் காசு வேணுமேண்டேன். அவரை பார்த்துட்டோம், அவன் சொல்லி தூண்டுதல் பண்ணி கொண்டு போயிட்டோம். 50 ரூபா வாடகை, 5 ரூபா கரண்ட் பில்லு, ஆளுக்கு 25 ரூபா. அதை எதை நினைவுபடுத்தணுமோ அந்த 7 நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்கியராஜ் வந்து அந்த மாதிரி வேறு இதில் இருப்பார். ஏணிப்படி வச்சு மேலே போனால் ஒரு அட்டு இருக்கும். அதே சேம் அதே மாதிரி தான் எங்களுக்கு அமைஞ்சது. அதில் தங்கிட்டு இருந்து ரவி சட்ட வேலைக்கு வந்து போயிட்டு இருந்தோம்.